வணக்கங்க. இன்னைக்கு மாமன் பார்த்தீங்கன்னா, வாழைக்கன்னு ஓட்டுறேன்னு தம்பி வந்து பாரு அப்படின்னா, அப்படியே சரிங்க மாமா வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு என்னன்னு ஒன்றுமே தெரில. போய் பார்க்கலாம் வாங்க. டீசல் இல்லை, அப்புறம் ஓட்டிக்கலாம் வர்றேன். கிடையாது, ஒன்றும் கிடையாது, கிரிப்பர் கீரும் கிடையாது. ஆனால் மனுஷன் அதில் தான் ஓட்டுவேன்னு ஓட்டிட்டு கிடக்கிறாரு. மணிக்கு 1700 மட்டுமே. பாருங்க எப்படி ஓட்டுறான்னு பாருங்க. அது முன்னா வச்சுட்டா அப்படியே. பாருங்க ஃபினிஷிங் பாருங்க ஜம்முன்னு வந்துருக்குது. பரவாயில்ல, மாமா எப்படியே ஓட்டுறாரு. இது டூயல் கிளச்சுங்காட்டி பிரச்சனை இல்லை, அப்படியே வச்சு விட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. சிங்கிள் கிளச்சில் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க மாட்டேருக்குது. இதெல்லாம் சருவுக்கெல்லாம் தீ வச்சு விட்டுறாரு. தீ வச்சு விட்டு போட்டு கடைசியில் ஓடுறாரு. சருவு இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா வந்து சுற்றிக்கும். இது வந்து தீ வச்சு விட்டாரு. தீ வச்சு விட்டு போட்டு அதை வந்து வெட்டி விட்றா. அப்படி பரவாயில்லைங்க, ஃபினிஷிங்கெல்லாம் பயங்கரமாக தான் வருது. ஜம்முன்னு வெட்டுறா. அப்படி ஏனுங்க போய் பார்த்துட்டு வந்துட்டோம். மாம் பார்த்தீங்கன்னா 855 போட்டு ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருந்தார். அது கிரிப்பர் கீரும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் அதை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தார். அது வந்து டூயல் கிளச்சு. எப்படின்னா பாதி அமுத்துனீங்கன்னா ரொட்டாவேட்டர் மட்டும் சுற்றும், ஃபுல்லாக அமுத்துனீங்கன்னா வண்டி பூராமல் நின்றுடும். அந்த மாதிரி இது. அவர் என்னென்னா கரெக்டாக மண்டைக்கிட்ட நவுற்றி நிறுத்தி ஒரு வெட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த மண்டைக்கு நகர்றாரு. அதனால் என்னென்னா நம்மளுக்கு வெட்டும். இது சிங்கிள் கிளச்சாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அமுத்துனோடனே 2 வீலு ப்ளஸ் ரொட்டாவேட்டர் ரெண்டுமே நின்றுடும்.
வெட்டாது. இது வந்து டூயல் கிளச்சுங்காட்டி அமுத்துனீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொட்டாவேட்டரோ இல்லை டயரோ நிற்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அமுத்துனீங்கன்னா ரெண்டுமே நின்றுடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கிறங்காட்டி கொஞ்சம் ஈஸி. இருந்தாலும் பார்த்திங்கன்னா வண்டி 55 ஹெச்பி. இது வந்து கிளச் அடி வாங்குற கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் மாம்ஸ் ஓட்டிகிட்ருக்காரு. அது சொந்த ஓட்டம், தண்டு கொஞ்சம் பெருசு இல்லை, அதனால் ஓட்டலாங்க. இதே சர்வெல்லாம் இருந்து ஃபுல்லாக லோடு வாங்கி நல்லா அமுத்துச்சுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் உட்காரும். அதனால் இது வந்து வீட்டில் யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு கிரிப்பருக்கு இருக்கிற வண்டி யூஸ் பண்ணுங்கள். அதே கொஞ்சம் திணறுது. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பை.